எதிர்நீச்சல் சீரியல்ல இன்று குணசேகரன் ஆணவத்துக்கு கலெக்டர் கொடுத்த செக்மேட்டும் புதுசா ஆரம்பிச்ச ஃபுட் ட்ரக் கடையில வந்த சோதனையும் தான் கதை. 2 நாள்ல கேஸ முடிக்கலனா சிபிசிஐடி உள்ள வரும்னு கலெக்டர் சொன்னது போலீஸையே நடுங்க வச்சிருச்சு. ஜனனிக்கு முழு ஆதரவு கொடுத்த மதிவதனி அத்விகா பாப்பாவை பார்க்க அனுமதி கொடுத்ததோட இல்லாம இது உங்க வீடு மாதிரிமான்னு சொன்னது நெகிழ்ச்சி. ஆனா அங்க மறைவிடத்துல குணசேகரன் வழக்கம் போல திமிரா பேசிட்டு இருக்காரு. சிபிசிஐடி உள்ள வந்தா சிக்கல்னு பினாமி குமார் எச்சரிச்சாலும் இது நான் நியாயமா சம்பாதிச்ச சாம்ராஜ்யம், எவனுக்கும் பயப்பட மாட்டேன்னு குணசேகரன் தெனாவட்டா சொன்னாரு. ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கும் பயம் வந்திருக்கு. தர்ஷனோட கோபம் நாளுக்கு நாள் எல்லை மீறி போறத நினைச்சு பார்கவி வருத்தப்பட அவனுக்கு யாரும் இல்லைங்கிற ஏக்கம்தான் காரணம். நான் அவன்கிட்ட பேசுறேன்னு சக்தி ஆறுதல் சொன்னான். ஜனனியும் நந்தினியும் உற்சாகமா ஃபுட் ட்ரக் கடையை திறந்தாங்க. சுறுசுறுப்பா சாப்பாடு பரிமாறினப்போ பக்கத்து கடைக்காரன் வந்து வம்பிழுத்தான். 3 வருஷமா நான் கடை போடுறேன், இது எங்க இடம்னு அவன் விரட்ட பார்த்தப்போ நந்தினி பொங்கி எழுந்தா. இங்க போதையில இருந்த கரிகாலன் கதிர்கிட்ட போய் இந்த வெள்ளை சட்டை உனக்கு செட் ஆகல, பழையபடி கலர் சட்டை போட்டு ரவுடியா திரிஞ்சாதான் வேலைக்காகும்னு அட்வைஸ் பண்ணது சிரிப்பலைய உண்டு பண்ணுச்சு. கடைசியில ஃபுட் ட்ரக் கிட்ட பக்கத்து கடைக்காரன் முறைச்சிக்கிட்டே இருக்க நந்தினி ஆக்ரோஷமா போய் யாரு நீ கேட்டதோட எபிசோட் முடிஞ்சது. அது குணசேகரனாளா இல்ல வேற எதிரியா?